Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வெஜ் பிரியாணி ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா தழை, மல்லித்தழை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, ஜாதிக்காய் பவுடர், கேரட், பீன்ஸு, பட்டாணி, காலிஃப்ளவர், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 7 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பீஸ் பட்டை, ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் ஜாதிக்காய் பவுடர் போட்டால் போதும். ஜாதிக்காய் பவுடர் இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் கல்பாசி. இது கூட நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, 7 பல் பூண்டு, அதை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா தழை, கொஞ்சமாக மல்லித்தலையை போட்டு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடுசாக கட் பண்ணுது, அது கூட 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். எண்ணெயில் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கரண்டி தயிர். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், உங்களுக்கு உருளைக்கிழங்கு தேவைன்னா ஒரு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலா இந்த காயில் கோட்டாகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மசாலா வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தையும் ஊற்றியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தழை. இப்போது கலந்து விட்டுட்டு உப்பை கடைசியாக செக் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு யூஸ்வலாக சாதம் வேக வைக்கிற அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் ப்ரெட்டை க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.